மீனம் ராசிக்கான மே 4 முதல் 10 வரையிலான வார நட்சத்திர பலன்களின் ஒரு விரைவான கண்ணோட்டம் இதோ. உங்களோட ஆழ்மனசு, நிதி நிலைமை, அப்புறம் காதல் வாழ்க்கையில நடக்க போற மிக முக்கிய மாற்றங்களை சுருக்கமா சொல்லப் போகுது. முதலாவது, உங்க ஆழ்மனசுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். புதன்கிழமை போல புதனுக்கும் புளூட்டோவுக்கும் இடையில ஒரு சின்ன மோதல் வரும். இதனால உங்க பழைய உணர்ச்சிகளுக்கும் இப்போதைய தெளிவான சிந்தனைக்கும் நடுவுல ஒரு போராட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை ஆரம்பிக்கிற புளூட்டோவின் பிற்போக்கு நிலை அடுத்த 5 மாசத்துக்கு உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பயங்களை வெளியே கொண்டு வரும். இது ஒரு பழைய வீட்டை சுத்தம் செய்யற மாதிரி தாங்க. ஆரம்பத்துல குப்பைகள் கிளம்பினாலும் கடைசியா ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஆனா கிரகங்கள் இப்படி மனசை குடையும் போது நாம எப்படி நிதானத்தை இழக்காம இருக்கிறது? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா மனத்தெளிவு வந்த உடனே நம்ம வாழ்க்கையோட பாதுகாப்பான அடித்தளமான நிதி நிலைமையை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? இரண்டாவதாக, உங்களோட நிதி மற்றும் முதலீடுகள். செவ்வாய் கிரகத்தோட வேகத்துல பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு பெரிய ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு தோணும். ஆனா சனி பகவான் எப்பவுமே பாதுகாப்பையும் நிதானத்தையும் தான் வற்புறுத்துவாரு. ஆசையை தூண்டுற செவ்வாயோட வலையில விழாம சனியோட கட்டுப்பாட்டை நாம எப்படி தர்க்க ரீதியான நடைமுறைப்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். அவசர முதலீடுகளை தவிர்த்துட்டு சொத்து அல்லது ரியல் எஸ்டேட் விஷயங்கள்ல கொஞ்சம் கற்பனை திறனோட செயல்பட்டா கண்டிப்பா பாதுகாப்பான லாபம் கிடைக்கும். சரி, நிதி நிலைமையில ஒரு சமநிலை ஏற்பட்டதும் அடுத்து நம்ம தனிப்பட்ட உறவுகள்ல கவனம் செலுத்த ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. இறுதியாக, உங்களோட காதல் மற்றும் உறவுகள். வியாழன் கிரகம் ஜூன் மாச இறுதி வரைக்கும் ரொம்ப சாதகமான நிலையில இருக்கிறதால சிங்கிள்ஸா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அபூர்வமான வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அடுத்த 12 வருஷத்துக்கு வராது. அதனால சமூக தொடர்புகள்ல ரொம்ப ஆக்டிவா இருங்க. அதே சமயம் யுரேனஸோட தாக்கத்தால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லாத பழைய உறவுகள்ல இருந்து வெளியே வரவும் இதுதான் சரியான நேரம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வாரம் உங்க மனப்போராட்டங்களை தைரியமா எதிர்கொண்டு பண விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிச்சு கிடைக்கிற புதிய காதல் வாய்ப்புகளை தவறவிடாம இருக்கிறது தான் உங்களுக்கான வெற்றி மந்திரம்.